அனைவருக்கும் வணக்கம். 5 உணர்வு உறுப்புகளில் காது ஒரு முக்கியமான உணர்வு உறுப்பு. நம் அன்றாட வாழ்வில் காது கேட்கும் திறன் என்பது மிகவும் முக்கியமானது. பல்வேறு காரணங்களால் இந்த காது கேளாமை அல்லது இயரிங் லாஸ் என்பது எந்த வயதினருக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காக்லியர் இம்ப்ளான்ட் என்பது காது கேளாமை பிரச்சனைக்கு அளிக்கப்படும் ஒரு சிகிச்சை. இந்த காணொளியில் காக்லியர் இம்ப்ளான்ட் பற்றிய பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்களை பார்க்கலாம். நான் சரவணன் பி. ஆடியாலஜி துறையில் உதவி பேராசிரியராக அனைத்து இந்திய பேச்சு மற்றும் கேள்வித்திறனுக்கான நிறுவனம் மைசூரில் பணியாற்றுகிறேன். முதலாவதாக காக்லியர் இம்ப்ளான்ட் என்பது என்ன? காக்லியர் இம்ப்ளான்ட் என்பது ஒரு எலக்ட்ரானிக் மெடிக்கல் டிவைஸ். இதன் ஒரு பகுதி அறுவை சிகிச்சை மூலமாக காதினுள் பொருத்தப்படுகிறது. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சேதமடைந்த காதின் பகுதிகளை கடந்து சத்தத்தினை நேரடியாக காதின் நரம்புகளுக்கு அனுப்புகிறது. இதனால் சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் இயரிங் லாஸ், அதாவது மிக அதிக அளவிலான காது பிரச்சனை உள்ளவர்களால் காது கேட்க முடியும். அறிவில் உள்ள பாகங்கள் என்னென்ன? காக்லியர் இம்ப்ளான்ட் 2 முக்கிய பாகங்கள் உள்ளது. ஒன்று வெளிப்புறத்தில் உள்ள ஸ்பீச் ப்ராசஸர் மற்றும் அறுவை சிகிச்சையின் மூலம் பொருத்தப்படும் இம்ப்ளான்ட் பகுதி. இம்ப்ளான்ட் கருவி எவ்வாறு வேலை செய்கிறது? இந்த ஸ்பீச் ப்ராசஸர் உள்ள மைக்ரோஃபோன் மூலமாக சத்தங்கள் ஸ்பீச் ப்ராசஸருக்குள் செல்கிறது. ஸ்பீச் ப்ராசஸர் அதனை டிஜிட்டல் அலைகளாக மாற்றி இந்த கேபிள் மற்றும் காயில் மூலமாக உட்புறத்தில் உள்ள இம்ப்ளான்ட்டிற்கு அனுப்புகிறது. இம்ப்ளான்ட் அந்த தகவல்களை உள்வாங்கி அதனை மிகச்சிறிய மின் அலைகளாக மாற்றுகிறது. பின்னர் காதினுள் பொருத்தப்பட்டுள்ள மிகச்சிறிய எலக்ட்ராடுகள் மூலமாக அதனை காது நரம்புக்கு அனுப்புகிறது. சத்தமானது காது நரம்பிலிருந்து மூளையை சென்றடைந்து அதனை நம்மால் கேட்க முடிகிறது. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் மற்றும் இயரிங் எய்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? காக்லியர் இம்ப்ளான்ட் மற்றும் இயரிங் எய்ட் காது கேளாமை பிரச்சனைக்கு அளிக்கப்படும் சிகிச்சை. இயரிங் எய்ட் சத்தத்தின் அளவை அதிகப்படுத்தி அதனை வெளிக்காது, நடுக்காது மற்றும் உள்காதுக்கு அனுப்புகிறது. பின்னர் அந்த சத்தம் காதின் நரம்பின் மூலமாக மூளையை சென்றடைந்து அதனை நம்மால் கேட்க முடிகிறது. மாறாக காக்லியர் இம்ப்ளான்ட் வெளிக்காது மற்றும் நடுக்காதினை தவிர்த்து சத்தத்தினை நேரடியாக காதின் நரம்புகளுக்கு அனுப்புகிறது. இதனால் சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் இயரிங் லாஸ் அல்லது மிக அதிக அளவிலான காது கேளாமை பிரச்சனை உள்ளவர்களால் காது கேட்க முடியும். அடுத்து, இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் யாருக்கு பரிந்துரைக்கப்படுகிறது? சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் இயரிங் லாஸ் அல்லது மிக அதிக அளவிலான காது கேளாமை பிரச்சனை உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் பரிந்துரைக்கப்படுகிறது. பிறவிலேயே காது கேளாமை பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு குறைந்தது 9 மாத வயதிலிருந்து இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. குழந்தைகளுக்கு சிறிய வயதில் காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்வதால் குழந்தைகளால் நன்றாக கேட்க முடியும். குழந்தைகள் அவர்களது வயதுக்கு ஏற்ப பேசவும் முடியும். காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சைக்கு பின் செய்ய வேண்டியது என்ன? காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை முடிந்து 2 அல்லது 3 வாரத்தில் காக்லியர் இம்ப்ளான்ட் சுவிட்ச் ஆன் செய்யப்படும். அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் செயல்பட தொடங்கும். ஆரம்பத்தில் காக்லியர் இம்ப்ளான்ட் மேப்பிங், அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் மூலம் கேட்கும் அளவை நிர்ணயிக்கும் முறை பல தடவை செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஆரம்பத்தில் காக்லியர் இம்ப்ளான்ட் மேப்பிங் வாரத்திற்கு ஒரு முறை, பின்பு மாதத்திற்கு ஒரு முறை செய்யப்படும். பின்பு இது படிப்படியாக குறைந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை காக்லியர் இம்ப்ளான்ட் மேப்பிங் செய்யப்படும். காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட குழந்தைகள் கட்டாயம் செவித்திறன் பயிற்சி அல்லது லிசனிங் ட்ரைனிங் மற்றும் பேச்சு பயிற்சியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகள் மூலமாக குழந்தை காக்லியர் இம்ப்ளான்ட் மூலம் கேட்க கற்றுக்கொள்ள முடியும். பின்பு குழந்தையால் தனது வயதுக்கு ஏற்ப பேசவும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை பாதுகாப்பானதா? இந்த அறுவை சிகிச்சையால் பிற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா? பொதுவாக இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் பல்வேறு பரிசோதனைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்வதால் காக்லியர் இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சையால் பிற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு மிக மிக குறைவு. காக்லியர் இம்ப்ளான்ட் என்பது சிவியர் டு ப்ரொஃபவுண்ட் இயரிங் லாஸ் அல்லது மிக அதிக அளவிலான காது கேளாமை உள்ளவர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. காக்லியர் இம்ப்ளான்ட் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள திரையில் உள்ள தொலைபேசி எண் அல்லது மின்னஞ்சல் எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம்.